Hello friends, welcome to Pepper in the Pan. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் மில்க் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாதாம் மில்க் பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து 200 கிராம் பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். பாதாம் வந்து கொஞ்சமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு 20லேருந்து 25 பிஸ்தா, 15லேருந்து 20 முந்திரி, ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து பிஸ்தா அண்ட் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாம் வேண்டாம். பிஸ்தா அண்ட் முந்திரி சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ, இது ஆப்ஷனல் தான். அடுத்ததில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த சுகர்லேயே இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பொறுன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பாலில் போட்டு கலக்கி சாப்பிடும்போது அந்த பாதாம் வாயில் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு கொடுங்க. இந்த பாதாம் பவுட்ரு வந்து 250 ml பாலுக்கு வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பாதாம் மில்க் பவுடரை சூடான பால்லையும் கலந்து சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த பாதாம் மில்க் பவுடரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.